அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்தோட திருவசனம் என்னன்னு பார்த்தா, முஹம்மது இப்னு முன்கத்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சிறந்த இறைநேசர். அவங்க என்ன செய்வாங்கன்னா, தினமும் இரவு நேரத்துல வழிபாட்டுல ஈடுபடுவாங்க. தஹஜ்ஜத் நேரத்துல எந்திச்சு அதிகமா தொழுவாங்க. தொழுகின்ற பொழுது ஒரு நாள் கடுமையா அழுது கொண்டே இருந்தார்கள். அழுது கொண்டே இருக்கின்ற பொழுது, அவர் பக்கத்துல இருந்த நபர்கள் கேட்டார்கள், "ஏன் அழுவுறீங்க? ஏன் அழுது கொண்டே இருக்கிறீர்கள்?" என்று கேட்ட பொழுது, அதற்கு முன்கத்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தை, ஒரு ஆயத்தை அவர்கள் அதற்கு மேற்கோள் காட்டினார்கள். "வதஅலக்கும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன்." என்ன அர்த்தம்னு பார்த்தா, இவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து நல்லது வரும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா, அது அவர்களுக்கு ஒரு வேதனையாக அமையும் என்பதாக, இவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து நல்லது வரும்னு எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு ஒரு வேதனையாவே அமையும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒரு ஆயத்தை அவர்கள் முன்கத்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேத மேற்கோள் காட்டுறாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம், எல்லாத்துலயும் நல்லதை எதிர்பார்ப்போம். அது என்ன அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு வேதனை ஆக்கி கொடுப்பான்னு பார்த்தா, நம்ம தொழுகையில இருக்கிறோம். தொழுகையை தொழுகிறோம். தொழுகையை தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல சரி நம்ம தொழுகையை தொழுதுட்டோம். அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றிட்டோம். சரி ரைட் அல்லாஹ் நமக்கு கூலி கொடுப்பான்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆனா அல்லாஹ் அதற்கு வேதனை இறக்கி வைப்பான். ஏன் தெரியுமா? நீங்க தொழுகையில பொடுபோக்கா இருந்திருப்பீங்க. தொழுகையில சிந்தனைகள் வேறு மாரி இருந்திருக்கும். அப்போ அதற்கு அந்த தொழுகையை நம்ம தொழுதுட்டு, அல்லாஹ் நம்மளுக்கு கூலி கொடுப்பான்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது கூலியாக அமையாது. அல்லாஹ் நமக்கு அது ஒரு வேதனையாக ஆக்கி வைத்திருப்பான். அதான் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? "வயலுலில் முஸல்லீன்" தொழுபவர்களுக்கும் கேடுதான். ஏன்னு சொன்னா, அடுத்த ஆயத்து அப்படியே அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா அவங்க பொடுபோக்காகவும் மத்தவங்க பார்க்கறதுக்காண்டி தொழுவான்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதுபோல தான் நம்ம எந்த ஒரு அமல் செய்வோம். அமல் செய்கின்ற போது நம்ம அந்த அமல்ல பொடுபோக்காகவும் மற்ற நபர்கள் பார்க்கறதுக்காக இந்த அமல் செய்வாங்க. ஆனா, அத செஞ்சுட்டு நம்ம உள்ளத்துல நியத்து வச்சிருப்போம். சரி நம்ம இந்த அமல் செஞ்சுட்டோம். அல்லாஹ் நமக்கு கூலி கொடுப்பான்னு வச்சிருப்போம். ஆனா அது அல்ல. ஆனா, அந்த இது நம்ம செய்த அமல் நமக்கு ஒரு வேதனையாக அவனிடத்தில் அமையும் என்பதாக இது சொல்லி காமிக்கிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல நம்ம விளங்க வருவது ஒண்ணே ஒண்ணுதான். எந்த ஒரு நம்ம அமல் செஞ்சாலும், இந்த அல்லாஹ்வினுடைய சிந்தனை, ஒரு இஹ்லாஸ், ஒரு ஒரு எண்ணம் நம்மிடத்திலே ஒரு சிறந்த நிய்யத் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிய்யத்தையும், அப்படிப்பட்ட நல்ல அந்த நசீபையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.